கம்ப்ளீட்டாக இந்த கிரில்லை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர் பொலேரோவில் பார்த்தோம்னா நமக்கு இங்கே எம் ஷேப்பில் வந்து நமக்கு கிரில்ஸ் இருக்கும் குரோமில். பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில். அண்ட் அதுலேயுமே குரோமில் வந்து நமக்கு வெர்டிகலாக வந்து கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ப்ளஸ் என்னென்னா நமக்கு இதில் ஹனிகாம் கிரில்ஸுமே வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க உள்ள. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். அண்ட் லோகோ வந்து இப்போ இருக்கக்கூடிய புது மஹிந்திரா லோகோ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த கிரில்லுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹனிகாமில் சின்னதாக ஒரு நெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஓகேவாக இருக்குது. பட் இந்த ஹோல் எதுக்குன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஏன்னா இந்த இடத்துல ஒன்றே இருக்குது. ஸோ டோ ஹூக்கை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்காக இந்த கேப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பழைய ஹெட்லாம்ப்ஸு அதே டிஆர்எல் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து நமக்கு ஹாலஜன்லேயே கொடுத்துருக்காங்க, இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே சைட் வியூக்கு வருவோம். ஸோ சைட் வியூ எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு முதல்ல டயர்ஸ் எடுத்துப்போம். நமக்கு 15 இன்ச்சஸில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் லுக்கில் பார்க்கும்போது கூட நமக்கு டயர் வந்து துண்டாவே தனியாக தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் அந்த டைமண்ட் கட்டில். அண்ட் பொலேரோடைய ஸ்பெஷாலிட்டியும் உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு இந்த ஆஃப் ரோட்லேயும் ஹெல்ப் ஆகும், ஹைவேஸ்லேயும் ஹெல்ப் ஆகும், மவுண்டன்ஸ்லாம் ஏறுறதுக்கு சூப்பராகவே ஹெல்ப் ஆகும். அந்த வகையில் வந்து இந்த வண்டியில் சஸ்பென்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக ரீட்யூன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து பயங்கர கம்ஃபர்ட் கிடைக்கிற லெவலில். அண்ட் அப்படியே சைடில் பார்த்தோன்னா நமக்கு ஸோ பாடி கிளாடிங்காக இருக்கட்டும், இந்த இடத்துல ஃபுட் பேக்ஸுமே நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் இந்த இடத்துல பாடியோட எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஷேடில் பிளாக்குக்கு ஆப்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோடைய புது கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுதான் இந்த கலர் ஸ்டீல் எடிஷன். அதாவது கம்ப்ளீட்டாகவே பிளாக்காக இருக்கும். அண்ட் இந்த வண்டியில் ஏற்கனவே நமக்கு பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்குது, இது 4th வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே மேனுவலாக ORVM கொடுத்துருக்காங்க, சேம் பாடி கலர்லேயே பியானோ பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே 3rd row சீட்ஸுக்கு எல்லாமே வந்து வெண்ட் தேவைப்படும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல வெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சின்னதாக பாக்ஸ் இருக்கும், பட் ஆக்சுவலி இது வந்து டிசைன் மட்டும்தான். ஆக்சுவலி ஃபியூல் கேப் வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ அப்படி நம்ம ரியர் போர்ஷனுக்கு வந்தோம்னா இங்கே ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது நமக்கு ரியரில் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வாஷருமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு அல்டிமேட்டான விஷயம். ஆனால் டீஃபாகர் நமக்கு கொடுக்கவே இல்லை பை தி வே. அண்டு பிரேக் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்பக்க கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இங்கே நமக்கு ஸ்டெப்னியும் அதுக்கான கவருமே கொடுத்துருக்காங்க பொலேரோ பேட்சில். அண்ட் ஓகே, நம்ம அப்படியே இந்த ரியர் டோரை ஓப்பன் பண்ணோம்னா ஸோ கம்ப்ளீட்டாக ஆஸ் யூஷுவல் அந்த 7 சீட்டர் ஆப்ஷன்லேயே தான் நமக்கு வருது, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் சீட்ஸை பொறுத்தவரை ரீசேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி லெதரேட் சீட்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஹைட்டு 5.6. ஸோ 2 பேர் உட்காரலாம் தாராளமாக, ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டான போர்ஷன் தான். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஹெட்ரூம் வந்து ரொம்பவே மைன்யூட் கேப்பாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 6 ஃபீட்லாம் டால் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னா நான் சொல்லியிருந்தேன் ரியரில் வாஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃப்ளூயிட் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு தனியாக ரியருக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க.